ஒரு காலத்தில் வண்ணமயமான மலர்கள் மற்றும் உயரமான பச்சை புற்கள் நிறைந்த ஒரு புல்வெளியில் அழகான சிறிய ஆட்டுக்குட்டி இருந்தது. அது புல்வெளியில் விளையாடுவதற்கும் புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் விரும்பியது. ஒரு இனிய காலை நேரத்தில் ஆட்டுக்குட்டி புல்வெளியைச் சுற்றி துள்ளிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய சத்தம் கேட்டது. அங்கே பெரிய மின்னும் கண்களுடன் ஒரு சிறிய சாம்பல் நிற சுட்டி எலியைக் கண்டது. வணக்கம் என்று கூறியது. யார் நீ என்றது. ஹாய், நான் சுட்டி எலி. நான் சுவையான உணவு கிடைக்குமா என்று தேடுகிறேன். உனக்கு தெரியுமா என்றது. ஆட்டுக்குட்டி சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டியது. நான் எந்த உணவையும் பார்க்கவில்லை, ஆனால் உணவு தேட நானும் வருகிறேன் என்றது. அவர்கள் இருவரும் புல்வெளியில் அலைந்து திரிந்தபோது அவர்கள் ஒரு குளத்தைக் கண்டனர். பளிச்சென்ற மஞ்சள் இறகுகள் கொண்ட ஒரு வாத்து தண்ணீரில் அழகாக நீந்தியதை பார்த்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்ததும் வாத்து மகிழ்ச்சியுடன் குதூகலித்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இருவருக்கும் என்ன ஆச்சு? நாங்கள் உணவு தேடுகிறோம் என்று ஆட்டுக்குட்டி கூறியது. சில சுவையான பழங்களை நான் பார்த்திருக்கிறேன், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று வாத்து கூறியது. என்னை பின்தொடருங்கள். ஆட்டுக்குட்டியும் எலியும் வாத்தை பின்தொடர்ந்தனர். ஒரு பெரிய இலைகள் நிறைந்த புதருக்குச் சென்றனர். அங்கே பழுத்த சிவப்பு நிற பழங்களை பார்த்தனர். திடீரென்று புதரில் இருந்து ஒரு பெரிய சலசலக்கும் சத்தம் வந்தது. சிரிப்புடன் ஒரு நரி வெளியே குதித்தது. இந்த பழங்கள் என்னுடையது என்று உறுமியது. நீங்கள் எதுவும் பறிக்க கூடாது. நண்பர்கள் மூவரும் பயந்தனர். ஆட்டுக்குட்டிக்கு ஒரு யோசனை தோன்றியது. நானும் எலியும் சில பழங்களை சேகரிக்கும் போது நரியின் கவனத்தை திசை திருப்ப முடியுமா என வாத்திடம் கேட்டது. வாத்து தலையசைத்து, முடிந்தால் என்னை பிடி மிஸ்டர் நரி என்று தன் சிறகுகளை அசைத்து கேலி செய்தது. கோபமடைந்த நரி வாத்தை துரத்தியது. அந்த நேரத்தில் மற்ற இருவரும் தங்களால் இயன்ற அளவு பழங்களை விரைவாக சேகரித்தனர். சிறிது நேரத்தில் நரி தொடர்ந்து ஓடியதால் சோர்வடைந்து அங்கேயே அமர்ந்துவிட்டது. வாத்து தன் நண்பர்களிடம் சென்றது. மூவரும் பழங்களை ருசித்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் உண்ணும் போது கருமேகங்கள் திடீரென உருண்டோடின. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. நண்பர்கள் அருகில் இருந்த பெரிய மரத்தின் கீழே ஒதுங்கினர். அவர்கள் நேரத்தை கடக்க கதைகள் சொன்னார்கள். பல மணி நேரம் கழித்து மழை நின்றது. சூரியன் மேகங்கள் வழியாக எட்டி பார்த்தது. ஒரு அழகான வானவில் வானத்தில் வளைந்திருந்தது. சூரியன் மறையத் தொடங்கியதும் 3 நண்பர்களும் வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரம் என்று அடுத்த நாள் மீண்டும் சந்திப்பதாக உறுதியளித்து சென்றனர்.